கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 13/9/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, தெய்வீக அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. தீமையாய்கள் அணுகாதபடி வேலியடைங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய பிரசனம் எப்போதுமே இவர் மீது இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். 1 யோவான் 2:17 படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான அபிஷேகத்தை கொள்ளுங்க. சகலத்திலையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/9/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறபடி கிருபை உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் தருகிற அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படட்டும். நிறைவுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.